கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் ஐஸ்வர்யாவை வந்து செம்ம அடி அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அபிராமி அம்மா உங்களுக்காக தான் போடுறேன். லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி வந்து தர்மலிங்கம் ஃபேமிலி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்காக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நில்லுங்க, தங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தர்மலிங்கம். இல்லை பரவாயில்ல, அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, இல்லை எங்கள் குடும்பத்துக்கு வந்து கௌரவ குறைச்சலாக ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஐஸ்வர்யா அம்மா வந்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னோடனே, நீங்கள் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோடய பொறுப்பு, என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி அங்கே இருக்க விருப்பம் இல்லைன்னா கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சம்மதம் சொல்லிட்டு கார்த்தி வந்து காரில் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்து வாசலில் வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் தர்மலிங்கம் ஃபேமிலி மொத்த பேரும் வராங்க. கையில் தர்மலிங்கம் வந்து அவரோட நாதஸ்வரத்தை எடுத்துக்கிட்டு கீழே வந்து அழைச்சிட்டு வந்து நிற்கிறாப்புல. வந்தோடனே சம்மந்தி ஏன் நிற்கிறீங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா மனம் திருந்திட்டாங்கல்ல, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உட்காந்துட்டு தீபா பார்த்து உட்கார வைமா, அப்போ பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சம்மந்தி நாங்களே ஹாஸ்பிட்டல் வரணும்னு தான் நினச்சோம், பட் உடம்பு சரியில்லை, சரி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து எங்களால் வர முடியல அப்படின்னு சொன்னோன்னே, மொத்த குடும்பம் எதுக்கு இங்கே வந்து டேரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா பேசினோன்னே அபிராமி முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேச வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அம்மா அது வந்து அவங்க வந்து ஹார்ட் ஆப்ரேஷனுக்காகவும் தீபாவுக்கு நகை வாங்கினதுனால வந்து அவங்க வீட்டை வந்து விற்றுட்டாங்க, அதனால் என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, அவசரப்பட்டு ஏன் வீட்டெல்லாம் விற்கிறீங்க அப்படின்னோடனே, அவங்க வீட்டை விற்றா என்ன விற்காட்டி என்ன, எதுக்கு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு கார்த்திகை கேட்டோன்னா ஐஸ்வர்யாவை பார்த்து, அவ்வளோதான் ஒழுங்காக மரியாதையாக இருங்க சொல்லிவிட்டேன், உங்களால் தான் வந்து இவங்க வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னோடனே, என்ன கார்த்திகை தேவையில்லாதமாக பேசிக்கிட்டு இருக்க, அவங்களால வீட்டுக்குள்ளே விடுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன தகுதி இருக்குது, அத்தை இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னோடனே, நீ முதல்ல பேசுகிறத நிப்பாட்டுன்னு ஐஸ்வர்யாவை எச்சரிக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, என்னைய பேச நிப்பாட்ட சொல்கிறீங்க, அவங்க எப்படி இங்கே வந்து தங்கலாம் அப்படின்னோடனே, ஐஸ்வர்யா வந்து பேசுகிறதெல்லாம் சரிதான் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி அபிராமி வந்து அமைதியாக இருக்காங்க. அவள் கிடக்கிறா ஐஸ்வர்யா, அதெல்லாம் விட்டுருங்க, சம்பந்தி அவன் வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்கிறதெல்லாம் நல்ல முறையாக இருக்காது, தீபா உங்கள் அப்பாவை கூட சேர்ந்து மொத்த பேரும் இங்கேயே தங்க, வேணுங்கிறத எல்லாத்தையும் கார்த்திகை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னோன்னே, நான் தான் சொன்னேன்ல அம்மா எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்னோன்னே, ஐஸ்வர்யா வந்து ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்படி வந்து தேவையில்லாமல் ஒட்டிக்கிட்டு வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வர்றதுக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு பேசினோன்னே அபிராமி வந்து சத்தம் போடுறாங்க. என் சம்பந்தியை பற்றி பேசுகிறதுக்கெலாம் உனக்கு ரைட்ஸ் கிடையாது, வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாரு அப்படின்னோடனே, சரி சம்பந்தி வந்து சொல்கிறாப்புல தர்மலிங்கம், பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஆசை தான் இங்கே இருக்க, பட் இருந்தாலும் நான் கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கார்த்தி போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. அத்தை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது, எந்த தைரியத்தில் இவங்களெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே விட்றீங்க, அதுவும் கேவலமான தீபாவோட குடும்பத்தெல்லாம் வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நீ எந்த தைரியத்தில் என் சம்மந்தியை பற்றி என்கிட்ட பேசுகிற, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஐஸ்வர்யா, அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா நான் தங்க சொல்கிறேன் என் வீட்டில், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ வந்து அவங்கள இப்போ தங்கக்கூடாது, தீபாவுக்கு வந்து ஓவராக செல்லம் கொடுக்குறேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா, பின்ன எது எடுத்தாலும் வந்து நீங்கள் உங்கள் சின்ன பொருளையும் உங்கள் தீபாவையும் 2 பேரை மட்டும்தான் நீங்கள் குடும்பமாக நினைக்கிறீங்க, எங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கூட துளி கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. இதே வந்து அருணுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனையை வேறு யாரையாவது அழைச்சிட்டு வந்திருந்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்களா, என்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டீங்க, நான் ஒரு 10,000 20,000 கணக்கு கேட்டதுக்கு வந்து 1000 பேச்சு பேசுனீங்க, இப்போ கார்த்தி லட்சக்கணக்கில் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்குறாப்புல, இதெல்லாம் வந்து ஒன்றும் கேட்க மாட்டேங்களா சம்மந்தி, நான் சொல்கிறேன்னு தப்பான வச்சுக்காதீங்க, கார்த்தி வந்து சம்மந்தி தர்மலிங்கெல்லாம் வந்து சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னோடனே, வீட்டெல்லாம் விற்றுருக்க மாட்டாங்க, சும்மா வந்து இங்கே டேரா போட்டு உங்கள் சொத்தை வந்து ஏமாற்றி மொத்த சொத்தையும் தீபா வந்து பறிக்கலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா, இப்போ முதல்ல கெஸ்ட் ஹவுஸுங்கிறா, கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறேன்பா, அப்புறம் வந்து மொத்த அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு அவங்க எங்களெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு தீபா கேள்வி கேட்குறதுக்கெலாம் நான் கை கட்டிட்டு பதில் சொல்லுவேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீ தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அபிராமி அம்மா, நீங்கள் செய்கிறது ரொம்ப மோசம், அவங்களெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே விடுறீங்க, அப்போ அவங்களும் நாங்களும் ஒன்றா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் அபிராமி வந்து கூலாக வந்து
அவங்க என் சம்மந்தின்னா நீங்களும் என் சம்மந்தி, நீ என் மருமகனா அவளும் என் மருமக. தேவையில்லாத விஷயத்துலலாம் குடும்பத்தில் உறவுக்குள்ளே வந்து விட்டு கொடுத்து தான் போகணும். யாரை எப்போ என்ன கேள்வி கேட்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்றும் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்து பேசி, இதுக்கு மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, கோவம் வருது எனக்கு, பேசாமல் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னோடனே, ஓ உங்களுக்கு கோவம் வேறு வருதா அப்படின்ற மரியாதையை சொத்தை பிரித்து கொடு, நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னோடனே, இதுக்காக தான் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருந்த அபிராமியமாக பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சோடனே என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன், நானும் போனால் போகுதுன்னு விட்டால் ரொம்ப ஓவராக போகிற, சொத்து பிரித்து கேட்குற. நான் இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தில் வந்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட பிரிஞ்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதில் உறுதியாக இருக்கேன். சொத்தை இப்போ பிரிச்சுக்கிட்டா வந்து சொத்தோடு போய்டும் நினச்சியா, குடும்பம் பிரிஞ்சு போயிடும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்க. உன்னை நான் ஒரு அடியோடு விடுறதுக்கு உண்டான காரணம் வந்து உங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்கிற ஒரே காரணத்துக்காகன்னு அதிரடியாக மாஸ் பண்ணுறாங்க நம்ம அபிராமிம்மா.